திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தூல பிரணவம் சொரூபானந்த பேருரை பாலித்த சூக்குமேலை சொரூப பெண் சூலித்த முத்திரை ஆங்கதிர் காரணம் மேலை பிரணவம் வேதாந்த வீதியே. திருச்சிற்றம்பலம். தூல பிரணவம் சொரூபானந்த பேருரை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணலாம். ஓம் என்று ஒலிக்கும் பிரணவம் ஆ ஊ இம் என்னுமே வெற்றால் ஆனது என்று யாவருக்குமே தெரியும். இதுவே ஸ்தூல பிரணவம் என்று குறிப்பிடுவோம். இது ஸ்தூல உடலுக்கு இன்பத்தை தரும் நுண்மை பிரணவம் மறைகளால் காக்கப்படும் விந்து நாதம் ஆகும். இதுவே மேலான பராசக்தியின் வடிவம். இது உள்ள களிப்பை தருகின்றது. சூக்ஷ்ம பிரணவத்தை அறிந்து கொள்வது மேலான வேதாந்த வீதியாகும் என்கிறார் திருமூலர். இந்த பாடல் பிரணவ மந்திரமாகிய ஓம் என்பதன் 3 நிலைகளையும் அதன் மூலம் அடையும் பேரின்ப நிலையும் விளக்குகிறது. ஸ்தூல பிரணவம் நாம் வாய் விட்டு உச்சரிக்கும் ஆ ஓம் ஆ என்ற ஓசைகளின் தொகுப்பான ஓம் என்பதே ஸ்தூல பிரணவம் ஆகும். இது பரு உடலுக்கு உரியது. இதை முறையாக உச்சரித்து தியானிப்பதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தம் எது? அது சொரூபானந்தம் என்று கூறப்படும். இதுவே ஆரம்ப நிலை சாதகர்கள் உணரும் இன்ப நிலையாகும். இது பேருரையாக, அதாவது வெளிப்படையாக உணரக்கூடியதாக இருக்கிறது. சூக்ஷ்ம பிரணவம். அடுத்த நிலை என்ன? சூக்ஷ்மம், அதாவது நுட்பமானது. இங்கு ஓம் என்ற ஒலி மனதிற்குள் ஒலிக்கிறது. இது மேலே சொரூப பெண் ஆலித்த முத்திரை என்று குறிப்பிடப்படுகிறது. மேலே சொரூப பெண் என்பது என்ன? சக்தியை குறிக்கும். அவளது அருளால், குருவின் தீட்சையால் உணரப்படும் சின்முத்திரை போன்ற யோக முத்திரைகளின் மூலம் உள்ளுக்குள் கேட்கும் ஒலியே சூக்ஷ்ம பிரணவம். இது நுண் உடலுக்கு உரியது. இந்த நிலையில் ஆனந்தம் உள்ளுக்குள் ஆழமாக உணரப்படுகிறது. அடுத்தது என்ன? காரண பிரணவம், அதாவது மேலை பிரணவம் என்று கூறுகிறோமே அதைத்தான் கூறுகிறார். இது 3வது நிலையே உச்சநிலையான காரண பிரணவம் அல்லது மேலை பிரணவம் என்று கூறுவோம். இதுவே ஸ்தூல சூக்ஷ்ம பிரணவங்களுக்கு காரணமாக அமைகிறது. இது ஒலி வடிவத்தை கடந்தது, ஓசை அற்றது. இது மௌன நிலை, பரம்பொருளுடன் இரண்டர கலக்கும் நிலையை குறிக்கிறது. இந்த நிலையே வேதாந்த வீதி எனப்படுகிறது. வேதங்களின் முடிவான, அதாவது அந்தமான தத்துவத்தை உணர்ந்து பிறவா பெருநெறியாகிய மோட்சத்தை அடையும் பாதை இதுதான். சுருக்கமாக சொன்னால், இந்த மந்திரம் ஓம் என்ற உச்சரிப்பில் தொடங்கி மனதிற்குள் தியானித்து இறுதியில் ஓசையற்ற பரம்பொருளுடன் கலக்கும் ஆன்மாவின் பயணத்தை அழகாக எடுத்துரைக்கிறது. ஒரு கதையை இப்பொழுது பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஞானத்தை அடைய விரும்பிய சீடன் ஒருவன் என்ன செய்தான்? தன் ஒரு குருவை நாடி சென்றான். குரு அவனுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்து அதை தொடர்ந்து ஜபிக்குமாறு கூறினார். ஓமை நீ ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார். முதல் நிலை என்ன? ஸ்தூல பிரணவம். சீடன் குருவின் ஆசிரமத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டான். சத்தமாக ஓம் ஓம் என்று உச்சரிக்க தொடங்கினான். பல நாட்கள் சென்றன. அந்த மந்திர ஒலி அவனது உடலிலும் மனதிலும் ஒரு விதமான அமைதியும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தியது. உலகத்தின் புற ஓசைகளை அவனை பாதிப்பது குறைந்து விட்டது. அவன் உடலால் உணர்ந்த அந்த ஆனந்தமே சொரூபானந்தம். இதுவே அவன் பிரணவத்தின் ஸ்தூல வடிவத்தை உணர்ந்த நிலையாக இருக்கிறது. 2ஆம் நிலை என்ன? சூக்ஷ்ம பிரணவம். சில வருஷங்கள் கழித்து குரு அவனிடம் நீ வாய்விட்டு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டாம், அதை உனக்குள் ஒலிக்கச் செய் என்றார். சீடன் என்ன செய்தான்? மீண்டும் தியானத்தில் அமர்ந்தான். இப்போது அவன் வாய் அசையவே இல்லை. ஆனால் ஓம் என்ற ஒலி அவனது மனதிற்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. அவனது கவனம் முழுதும் உள்நோக்கி திரும்பியது. இருந்தாலும் வெளியிலிருந்து எல்லாமே துண்டிக்கப்பட்டு உள்ளுக்குள் ஒலிக்கும் அந்த நாதத்தில் அவன் லயித்திருந்தான். பராசக்தியின் அருளால் அவனது தியானம் ஆழமாகி அவனது சுவாசமும் நாதமும் ஒன்றாக இணைந்து விட்டன. இதுவே பிரணவத்தின் சூக்ஷ்ம நிலையை அவன் உணர்ந்த தருணம். 3ஆம் நிலைதான் காரண பிரணவம். பல ஆண்டுகள் இவ்வாறான ஆழ்ந்த தியானத்திற்கு பிறகு ஒரு நாள் அவனது குரு மீண்டும் தோன்றினார். மகனே, இப்போது அந்த உள்ளுக்குள் ஒலிக்கும் ஓசையும் கடந்து நீ செல்ல வேண்டும், அதன் மூலத்திற்கு செல் என்றார். சீடன் மீண்டும் என்ன செய்தான்? தியானத்தில் அழகாக மூழ்கினான். உள்ளுக்குள் ஒலித்த ஓம் என்ற நாதம் மெல்ல மெல்ல குறைந்து இறுதியில் ஒரு பேரமைதியில், ஒரு மௌனத்தில் கரைந்து போனது.
அங்கே ஓசையும் இல்லை, எண்ணங்களும் இல்லை, நான் என்ற உணர்வும் மற்று போனது. எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளோடு அவன் இரண்டர கலந்து விட்டான். அந்த எல்லையற்ற ஓசையற்ற ஆனந்தமயமான நிலையே மேலை பிரணவம். அதுவே வேதங்கள் சுட்டிக்காட்டும் இறுதி பாதையான வேதாந்த வீதியாகும். அந்த சீடன் பிரணவத்தின் 3 நிலைகளையும் கடந்து பேரின்பமாகிய முக்தியை அடைந்தான். இந்த கதை திருமூலர் தனது மந்திரத்தில் விளக்கிய ஆன்மீக பயணத்தின் ஒரு எளிய வடிவமாகும். சூலப்பிரணவம் சொரூபானந்த பேருரை பாலித்த சூக்ஷ்ம மேலே சொரூப பெண் ஆலித்த முத்திரையே ஆங்கதிர் காரணம் மேலே பிரணவம் வேதாந்த வேதியே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.